வேணும், நம்ம இயக்கம் நல்லது யாரை கொண்டு நடந்தாலும் சரி அப்படின்னு போயிட்டோமா. இப்படி சொல்லியாச்சு. இந்த வாசகத்தை நான் தான் எழுதினேன். எப்படி எழுதினேன்? அவர் சொன்னார்ல எழுதி கொண்டு வந்தாண்டு, எழுதிலாம் கொண்டு வரல, நீங்க எழுதுங்க, நீங்களே ஒரு வாசகத்தை போடுங்க, நீங்களே தயாரிக்கங்கிறேன். 1 மணி நேரம் ஓடுது, யாரும் தயாரிக்க மாட்டேங்கிறாங்க. இதை எழுதுவதற்கு உள்ள பேப்பர் ஜவாஹர்லால் வாங்குற பேப்பரை பார்த்து வாங்குறேன், அந்த சபையில் வைத்து வாங்குறேன் பேப்பரு. எழுதுவதற்கு பேனா வச்சிருக்கல, இப்போ பேனா இருக்குது, அதுல பேனா கொண்டு போகல, பேனாவும் அவற்றை வாங்குறேன் தாங்கண்டு. அந்த இடத்துல உட்கார்ந்து சடசடந்து 1 மணி நேரம் யோசிக்கல, என்னத்தை உள்ளத்துல அப்படி எழுதும் போது அல்ல கரெக்டா கொண்டாந்து என்ன இருக்கிறான், அமைச்சிருக்கிறான். அவ்வளவு எழுதி கையில கொடுத்தான். இதை வாசிங்க. அதாவது எழுதி கொடுத்தல கரெக்ஷன் போட்டிருக்காங்க, அந்த கரெக்ஷன் எல்லாரும் ஒத்துக்கு தான் போட்டிருக்காங்க. இந்த கையெழுத்து ஏன்? அதான் கேள்வி. நான் கேட்பது என்ன தெரியுமா? முதல்ல ஒன்று என் கைப்பட எழுதி கொடுத்தேன், கைப்பட எழுதி கையில கொடுத்தோன்னே கையெழுத்து போட்டு கேட்கிறோம். அதுல என்ன மாத்துறாங்க தெரியுமா? தௌஹீது செயல்பாடு இருந்துச்சுல, தௌஹீத் செயல்பாடு பிடிக்கல, ஆமா செயல்பாடு இருந்துச்சுல, அதுல ஜமாத்துங்கிற ஒரு திருத்தம் போட்டாங்க. தௌஹீத் ஜமாத்துன்னு ஒப்புக்கவங்க தான் எடுத்தாங்க. நான் ஜமாத்துன்னு எழுதல, நீ தௌஹீத் செயல்பாடு தான் எதிர்ன்னு சொல்ற. அப்ப தௌஹீத் ஜமாத்து செயல்பாடு ஜமாத்துங்கிற வாசகத்தை சேர்க்கணும்ட்டாங்க. நல்லா சேருங்க. நானா நினைச்சுக்கிட்டேன், தானாகவே வேண்டும் என்று இந்த ஜமாத்துக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல விரும்புறாங்க. என் சம்பந்தப்பட்டதாக அவங்க விரும்பல, நான் என் சம்பந்தப்பட்டதாகத்தான் எழுதி கொடுக்கிறேன். அவங்க சொல்றாங்க தௌஹீத் ஜமாத்துன்னு எழுதணும். 2 இடத்துல ஜமாத்துங்கிற வார்த்தை நான் எழுதவில்லை. இதுல உள்ள தௌஹீத் ஜமாத் என்ற சொல்லில் ஜமாத் என்ற சொல்லை நான் எழுதவில்லை. அவர் திருத்துகிறார். அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? என்ன மெசேஜ் வைக்கிறாங்க? ஜமாத் இருந்தா ஜமாத் உலமா வரமாட்டான். இவனை மட்டும் காலி பண்ணினாலும் இவங்க தௌஹீத் கொள்கை தான் நினைப்பாங்க. அந்த கொள்கை கூட எவனுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு காட்டணும். இவனுக்கும் சம்பந்தம் இல்லை, தௌஹீத் ஜமாத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு காட்டினா தான் ஜமாத் உலமா ஆதரிப்பாங்க. பள்ளி வாசல்கள் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, பெரிய பெரிய தலைவர்கள் பணக்காரர்களுடைய அறிமுகம்லாம் கிடைக்கும், இவங்களை அங்கீகரிப்பாங்க. அந்த ஒரு கணக்கு பண்றதா இருந்தா இப்படித்தான் உலகத்துக்கு செய்தி சொல்லணும். இனி இவங்க தேவையில்லை. இது தவறி அவசரப்பட்டு ஏதோ எழுதி கொடுத்துட்டு ஒரு உணர்ச்சியில் எழுதினதல்ல. நான் தான் உணர்ச்சியில் எழுதினேன், கையில கொடுத்துட்டேன். சனிக்கிழமை கொடுக்குறேன் பேப்பரை கையில. திங்கட்கிழமை மகரிபு வரைக்கும் இதில் கையெழுத்திடுவதற்கு அவகாசம் எடுத்துக்கொண்டார்கள். டைம் கேட்டாங்க, யோசிச்சு சொல்றோம். திங்கட்கிழமை வரைக்கும் கையில வைத்த பிறகுதான் திங்கட்கிழமை மகரிபுல, ஏறக்குறைய நான் சனிக்கிழமை மகரிபுல கொடுக்கிறேன், திங்கட்கிழமை மகரிபுல தான் கையெழுத்திட்டு எனக்கு வருகிறது. 48 மணி நேரம் உட்கார்ந்து யோசிச்சு இந்த வார்த்தை தௌஹீத் ஜமாத் நம்ம தேவையில்லாம செய்யல என்ன பண்ணாரு, தௌஹீத் ஜமாத் ஆளுக்கு தானே எல்லாத்துலயும் நம்ம தாயா இருக்கிறாங்க, அதை நீக்கிடுவோமே, நம்மளா தானே அதை போட்டோம் அப்படி நினைக்காம அதுதான் சொல்ற செய்தி நினைக்கிறாங்க, அதைத்தான் சொல்லணுங்கிறாங்க. தௌஹீத் ஜமாத்தோட தொடர்பு இல்லை என்று சொல்வதுதான் நமக்கு வருமானத்துக்கு நல்லது, பெரிய பெரிய கூட்டத்தை வெல்வதற்கு நல்லது என்று இந்த ஜமாத்து வேண்டாம் என்பதை வெளிப்படையாக சொல்வதற்கு தான் கையெழுத்திட்டு எழுதி தந்திருக்கிறாங்க. ஒரே ஒரு பாராந்தை நான் எழுதி கொடுத்தல சேர்த்தாங்க. என்னது? இவர் மறுத்ததும், அலாவுதீன் மறுத்ததும், அன்வர் ஏற்றுக்கொண்டுட்டு மறுத்தாராம். அப்படி எழுத சொன்னாங்க. அவர் என்னுடைய தொலைச்சு போறான்ட்டாரு. அவர் ஏத்துக்கிட்டுலாம் மறுக்கல. அவர் கமிட்டில சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? இந்த பாவிகள் தௌஹீது மக்களுடைய காசுல வளர்ந்தவர்கள், அந்த உழைப்புல வளர்ந்த இந்த பாவிகள் இப்படி ஒரு அபிப்பிராயத்தை சொன்ன பிறகு நீங்கள் இருக்கக்கூடாது. அவளுக்கு சப்போர்ட் அவர் ஆதரிக்கல. நீங்க எடுத்த முடிவு சரிந்தார். அந்த இடத்துல ஒரு ஆள் மட்டும் சொன்னார். எதுக்கு சொன்னாரு? எந்த வகையிலும் நீங்க நம்பிக்கை புரியவங்க இல்லை, இவங்களோட இருக்கவே முடியாது, கடுகளவுக்கும் நம்புவதற்கு தகுதி இல்லாத நடிச்சுக்கிட்டு இருந்திருக்கானோ இந்த சொன்னார். கமிட்டியில் சொன்ன நடிச்சுக்கிட்டு இருந்திருக்கான், இவனோட நீ இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு கடுமை எதிர்ப்பை தெரிவிச்சார். அவங்க என்ன கொண்டு வர்றாங்க? தௌஹீத் ஜமாத் இவ தான் கெடுதி அதாதரிச்ச மாதிரி எழுதியிருக்கிறாங்க. நான் கேட்டேன், உங்களுக்கு பாரதூரமா வருமாண்டு, இவன் என்ன எனக்கு சர்டிபிகேட் கொடுக்கறத நாரி போயிட்டாங்க. இதுலயே எவன் நம்ப போறான்? என்னோட எழுதிட்டு போறாங்க. அதனால அவர் அதை அலட்சியப்படுத்தலாம் வார்த்தை எப்படி போட்டாச்சு. அவர் தன்னுடைய உரிமைக்கு போராடி இருக்கணும். நான் எங்கடா மறுத்தேன், நான் எங்கடா ஆதரிச்சேன், நான் என்ன சொன்னேன் அதை எழுதுறான்னு சொல்லியிருக்கணும். அவர் என்ன செய்வாரு? இவன் இப்படி அறிக்கை விட்டு எனக்கு கிழிச்சிட போறாங்க, யார் இனிமே நம்ப போறா? சுன்னத் ஜமாத் நம்ப மாட்டான். அவன் என்ன பண்ணுவான்? இவங்களையே 8 வருஷம் நடிச்சு ஏமாத்திருக்கிறாங்களே, நம்மளை ஏமாத்திருக்கு எவ்வளவு அவன் நினைப்பானா இல்லையா?
அவன் நம்பகத்தன்மை கேட்டாங்களா? 8 வருஷமா ஒரு அவங்களோட என்னதான் இருந்தாலும் இவங்க எல்லாம் இருந்தாங்களே, இப்படி ஒரு நல்ல வளர்ந்து தூக்கி எறிகிறாங்களே, இவங்க வந்த விலைக்கு விற்பாங்களா? இல்லை அப்படி நினைக்க மாட்டாங்களா மக்கள்? அதையும் நான் சொன்னேன். நான் பாக்கர் சொன்னார் வெளியே போயிடுவேன், நான் போய் என் வேலையை பார்த்துட்டு இருப்பேன். நான் சொன்னேன் என் வேலையை பார்க்க மாட்டேன், இந்த வேலையும் சேர்த்து பார்ப்பேன். அங்க சொல்லிட்டு தான் பேசிக்கிறேன். நான் பாக்கர் போய் நான் பாட்டுக்கு வேலை பார்ப்பேன்டார அப்படி சொல்லிட்டு போக மாட்டேன். போவேன், எழுதி வாங்கிட்டு போவேன். ராங்கா போன மக்கள் மத்தியிலையும் போவேன், உங்களை அம்பளவும் படுத்துவேன். அப்படி சொல்லிட்டு வந்தேன். அதாவது நான் சொன்னது ஒண்ணு செஞ்சது ஒண்ணு இல்லை. இந்த வார்த்தைக்கு இவர் தான் மாட்டேன்டாரு. நீங்க உங்க வழியில போங்க, நாங்க எங்க வழியில போறோம்டாரு. நான் அப்படி சொல்லல, நான் சொல்வேன். இது என் அளவில் நடந்ததுங்க. அப்ப என்ன விஷயம்னு கேட்டா, ஒரு நாள் டைம் கொடுத்து கூட இதான் எழுதி தந்திருக்கிறாங்க. இதுல எல்லாத்தையும் கேட்க வேண்டியது. இதுல வேற வேற குற்றச்சாட்டுலாம் சொல்றாங்களா? நீங்க கேள்வி நேரம் உங்களுக்கு இருக்கிறது. அப்படி சொல்றாங்க, இப்படி சொல்றாங்க, அப்படி சொன்னா சொல்லிட்டு அவைகள் எல்லாத்துக்கும் உங்களுக்கு பதில் சொல்லப்படும். ஆனால் ஒரு அடிப்படை விளங்கிக்கிறேன்னு, இந்த தௌஹீத் ஜமாத் ஆட்களை வெளியேற்ற வேண்டும் என்று அவர்கள் நினைப்பதற்கும் அவர்கள் சொல்லுகிற அந்த பாயிண்ட்டுக்கு சம்பந்தம் இருக்காது. இதுக்கு பதில் சொல். இதுக்காக பீஸ்ல போய் கலந்தா தாவா செய்யலாம். நிறைய பேருக்கு பிறை விஷயத்தில் போட்டு குழப்பிட்டாங்க. நான் பிறை விஷயத்தில் குழப்பினதுக்கும் குழப்பம்னு வச்சுக்கிறோம். அதுக்கு தாமுகவுக்கு என்ன சம்பந்தம்? நாங்க பிறை விஷயத்தில் என்னைக்கு ஒரே மாதிரி வித்தான்னு சொல்லிட்டு இருக்கிறோம். எப்பவுமே பெருளாற்றாங்க ஜமாத்துல வரமாட்டேங்குன்னு சொன்னியானால் அதான் இப்ப 9 வருஷமா நடந்துட்டு இருக்குது. புதுசாவா நடக்குது? 9 வருஷமா அதான் நடக்குது. நானாத்தானே இருந்துட்டு இருக்கிறேன். இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டார்கள். அதனால இது நிர்வாக கமிட்டியில் நடந்தது மட்டும் நான் சொல்றேன், வேற சொல்ல வேண்டாம். ஒப்பந்தத்தில் இந்த காரணத்தை தான் சொல்லணும்னு இருக்கிறது. அதை விலைக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நடந்ததை தவிர வேற எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அவர்கள் கமிட்டியில் நடக்காதுன்னு சொல்லுகிறார்கள், ஒப்பந்தத்தை மீறுகிறார்கள். நான் கொஞ்சம் நல்லா மீற விடுவேன். இங்க அவங்கள அந்த கமிட்டியில அதாவது நான் சொன்ன தெரியுமா, நீங்கள் நாங்க போயிருவோம். நான் சொன்ன வாசகத்தை நல்லா கவனிங்க. அதையும் சொல்லிடுறேன். இவரு எதையாவது சொல்லிட்டு முபாலாவுக்கு தயார், ஆண்டு 10 பேரை கூட்டி வச்சு முபாலாவுக்கு தயார்னு சொல்லிடுறது. உங்கள்கிட்ட சொல்றேன், இந்த அரங்கத்திலே கூட்டி வைத்துக் கொண்டு அவர்கள் சுமத்துகிற குற்றச்சாட்டை இதான் எப்பவும் சொல்றேன். அறைகூவல் ஹாமித் பக்ரி விஷயத்துக்கு இதைத்தான் நான் சொன்னேன், ஃபசுல்லா விஷயத்துக்கு இதைத்தான் சொன்னேன். குற்றம் சுமத்துறதா இருந்தா இவர் மீது நான் சுமத்தினால் என் முன்னாடி சுமத்த தயாரா இருக்கணும். அவன் தான் நேர்மையாளன். நான் சுமத்துகிற இந்த குற்றச்சாட்டு அத்தனையும் இன்னும் நான் இயக்கத்தின் நன்மை கருதி சொல்லாமல் என் மனதுக்குள் போட்டு புதைத்து வைத்திருந்த அத்தனை குற்றச்சாட்டுகளையும் பொது மேடையிலே மக்களை எல்லாம் திரட்டி ஒரு பெரிய நகரத்தில், அது சென்னையோ மதுரை எந்த ஊராக இருந்தாலும் சரி, அதுல சொல்வதற்கு நான் தயார். அந்த குற்றச்சாட்டுகள் நீ வை, நானும் வைக்கிறேன். நீ சொல்லுகிற ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் இன்ஷா அல்லாஹ் நேர்மையான நியாயமான பதிலை நான் சொல்றேன். நான் சொல்ற குற்றச்சாட்டுக்கு நீ பதில் சொல்ல தயாரா என்று அறைகூவலாக உங்கள் மத்தியில் தர்றேன். இதுக்கு இழுத்துக்கிட்டு வரணும். நீங்க இந்த குற்றச்சாட்டை அவர்கள் முன்னிலையில் வைத்து மக்கள் மத்தியில் சொல்ல தயாரான்னு கேளுங்க. அதே நேரத்தில் நான் இப்ப சொன்ன இந்த குற்றச்சாட்டுகளை எங்க அதற்கான அத்தனை செலவுகளையும் அவர் ஏத்துக்கிட்டார். ஜின்னா ஒரு யாரு தமுமுக என்று ஆரம்பித்த காலத்தில் ஒரு நாயும் ஆதரவு இல்லை. அந்த ஒருத்தன் இந்த அன்வர் அதனாலே ஓட்டாண்டியா போன அந்த இயக்கத்துக்கு ஒரு வருட காலம் தள்ளி காசு எவன்ட்டையும் வரல. இது தேவை, நம்ம மக்கள் அள்ளிக்கிட்டு போறான். தௌஹீத்வாதி மாதத்தினுடைய அத்தனை செலவுகளையும் வருஷம் ஏத்துக்கணும். போஸ்டரு, நோட்டீஸ், விளம்பரம், பேனரு எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்ட இவன் இந்த ஆட்கள்லாம் வளர்ந்தவங்க இருக்கிறாங்க. இவர் என்ன செய்யறாங்க, இன்னைக்கு இந்த வார்த்தை சொல்றாங்க, குறிப்பாக விளங்கிக்கிறங்க. குற்றச்சாட்டுகள் ஏதாவது சொன்னார்களே ஆனால் உங்கள் கடமை என்ன? இந்த குற்றச்சாட்டை அவங்கள் முன்னிலையிலும் வைத்து நீ சொல்ல ரெடியா? அவன் தான் நேர்மையாளன். என் மீது சுமத்துற குற்றச்சாட்டை எனக்கு முன்னால் ஒருத்தனுக்கு சுமத்த முடியலை என்றால் அவன் பொய்யனுக்கெல்லாம் அளவுகோல். நான் சொல்கிறேன், எந்த குற்றச்சாட்டை இவர்கள் மீது இப்போது உங்களிடத்தில் நான் சொல்லி இருக்கிறேனோ, அவர்கள் என்னை உசுப்பி விடும் பொழுது இனிமேலும் சொல்வேனோ, அந்த எந்த குற்றச்சாட்டா இருந்தாலும் அவர்கள் முன்னிலையில் வைத்து சொல்வேன், லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில் வைத்து சொல்வேன். அவர்கள் சுமத்துகிற எந்த குற்றச்சாட்டுக்கும் பதில் சொல்வேன். இதுதான் அன்னைக்கு அளவுகோல், மக்கள் மத்தியில் அளவுகோலா நான் வைக்கிறேன். இதுக்கு தயார்னு சொன்னார்களே ஆனால் அவங்கள்ட்ட உண்மை இருக்குன்னு விளங்கிக்கிறங்க.
இதுக்கு தயார் இல்லை என்று சொன்னார்களே, ஆனால் அவர்கள் விஷயத்தில் என்ன முடிவு எடுக்க வேண்டும்? மறுமையை பயந்து, அல்லாஹ்வுக்கு பயந்து, அவர்கள் பொய்காரர்கள் என்று உங்களுக்கு திட்டவட்டமாக தெரிந்துவிட்ட பிறகு என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்பதை நீங்க தீர்மானிச்சுக்கிறீங்க. இதுக்கு மேல நான் சொல்ல விரும்பல, மத்தெல்லாம் சொல்லுவாங்க. நிர்வாகக்குள்ள நடந்துச்சு இல்லையா, அவர் சொன்ன வார்த்தையில் ஒரு வார்த்தை கூட கூடுதலோ குறைத்தலோ இல்லை. கூடுதலோ குறைத்தலோ இல்லை. யாருக்கு பயந்தோ அவர் சொல்லல, அங்க சொன்னார். சொல்லிவிட்டு நான் எனக்கு பிரச்சனையா இருக்கக்கூடிய நான் விலகிக் கொள்கிறேன். நீங்கள் இப்படி நினைப்பீர்களே, ஆனால் இப்படி நினைத்து விட்ட போது, இப்படி நினைத்துக் கொண்டு இருக்கின்ற போது நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றப்போ, அப்படியே பின் டிராப் ஆஃப் சைலன்ஸ் சொல்லுவாங்களே, ஒரு குண்டூசி விழுந்தாலும் சத்தம் கேட்கும் சொல்லுவாங்களே, எல்லாம் அமைதியா இருக்காங்க. நான் ஒருத்தன் தான் கத்துறேன். ஆமா, நிர்வாக கமிட்டியில் நடந்ததை சொல்றேன். நிர்வாக கமிட்டியில் நடந்த விஷயத்தை தான் சொல்றேன். அவர் அந்த முடிவு எடுத்துட்டார். உடனே முடிவெடுத்து சொல்லுகிறார், நீ இந்த நிலைக்கு என்ன தள்ளிட்டாப்பா, தள்ளிட்டீங்கன்னா தான் பிரச்சனை சொல்லிட்டதுக்கு அப்புறம் இனிமே நான் இதுல இருக்க மாட்டேன். ஆமா, உறுதிமொழி ஞாபகப்படுத்தி சொன்னார். எந்த உறுதிமொழி தெரியுமா? நான் வந்து ஜாக்கில இருந்து வெளியேறி வர்றப்போ, ஜாக்க விட்டு வெளியேறி வர்றப்போ எனக்கு இணக்கமா இருந்த தௌஹீத் சகோதரர் எல்லாம் பிடிச்சி என்ன பிடிச்சி உழுக்குனாங்க. நீங்க அங்க போனீங்கன்னா தௌஹீத் கொள்கையில காம்ப்ரமைஸ் ஆயிருவீங்க, நீங்க இல்லாம போயிட்டீங்க. அப்ப அவர் சொன்ன வாக்குறுதியை அந்த உறுதிமொழியை திருப்பி சொல்லி காட்டினாரு. அந்த தௌஹீத் சகோதரருக்கு நான் உறுதி கொடுத்தேன், ஒரு கட்டம் வரும், தமுமுக வேண்டுமா தௌஹீத் வேண்டுமா என்ற ஒரு கட்டம் வரும். அந்த கட்டம் வந்தால் கண்டிப்பாக நான் தௌஹீதை தான் எடுத்துட்டேன். நீ கேட்டையா? நீ கேட்ட தமுமுக சரின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருந்தா நீ என்ன செய்ய முடியும்? நடித்திருந்தால் வேணாயா, நடிச்சிட்டு உன் பொதுக்குழுக்கு வந்திருந்தால், நாங்கள் மக்களை சந்தித்திருந்தால் என்ன நிலைமை? என்ன நிலைமை? இவர் சொல்றாருங்க, அடுத்து சொன்ன வார்த்தை தாங்க ரொம்ப முக்கியம். இதையெல்லாம் சொல்லிட்டு நமக்குள்ள நடந்தது இது உண்மையானது, இதற்காகத்தான் வெளியே போறோம், ரைட்டு. ஆனா உங்களுக்கு பாதகம் வராம இருக்கட்டும், என்ன சொல்றீங்க அதை சொல்றாரு. அவர்கள் தெளிவாக இருந்தார் என்பதற்கு சான்று சொல்றாரு. உங்களுக்கு பாதகம் வராம இருக்கட்டும், சொல்லு, என்ன சொல்லணும்னா, தேர்தலில் நீங்க இப்படி ஒரு முடிவு எடுப்பீர்களானால் அதை கூட நான் சொல்லிட்டு போறேன். தேர்தலில் நிற்பேன் என்று நீங்கள் முடிவு எடுப்பீர்களானால் அதை கூட சொல்றேன். இல்ல இந்த முடிவை பொதுக்குழுல விலக்கி சொல்லிட்டு போயிடுவா, பொதுக்குழு கூட்ட மாட்டோம், குழப்பம் வந்து சொல்லணும். சத்தியம் பண்ண முடியுமா? இந்த இருக்கிறாரு சொன்னாங்களா இல்லையா? எங்க ஏஎஸ் சொன்னாங்களா இல்லையா? பொதுக்குழுவை கூட்டுறீங்கன்னா குழப்பம் வந்துடும் பொதுக்குழுல. அதுக்கு அடுத்து சொல்றாரு, பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு சுட்டறிக்கையா விட்டுருவா, பொதுக்குழு உறுப்பினருக்கு எடுத்த முடிவை சுட்டறிக்கையா விட்டுட்டு நான் போயிடுறேன் அப்படிங்கிறாரு. எதுக்கு சொல்றாரு? குழப்பம் வரக்கூடாதுங்கிறதுக்கா சொன்னா, இல்ல தேவையில்லை, நீங்க உணர்வுலையே போடுங்க. இப்ப முடிவு எடுத்துட்டாரு. கத்துறேன். என் சகோதரன் அன்சாரி சொல்றாரு, எந்த அங்க தமிழ் அன்சாரி சொல்றாரு, நீங்க அப்படி முடிவு எடுத்துட்டீங்களா, எழுதி கொடுத்து விட்டு வெளியிலே போங்க. கத்துன என்ன பேசுற நீ பேச புரிஞ்சு பேசுறியா அப்படின்னு கத்துறேன். சிந்த அளவுக்குங்கிறீங்க, இன்சல்ட், அவமதிப்புயா, அவமதிப்பு உருவாக்குன அவனை உட்கார வச்சு அத்தனை பேரும் அவமதிச்சானுங்க. இதெல்லாம் தாங்க முடியாம, இதெல்லாம் தாங்க முடியல. பாவிகளா, அந்த அளவுக்கு நம்ம நெட்டிக்கிட்டு போயிட்டோம். ஆயிரம் தப்பு செஞ்சிருக்கா. இந்த சமுதாயத்தில் இப்படி ஒரு இயக்கம் உருவாகுது தானையா காரணம். அவரை தவிர எல்லாம் கண்ணிலாக்கி வச்சா, அவரை கொண்டு வந்து நிறைய மத்தியில் காட்டணும். அப்போலாம் தௌஹீதுன்னு தெரியலையா? அப்போலாம் அடிக்கக்கூடிய காலம் ஐயா, தௌஹீது என்றால் அடிக்கக்கூடிய காலத்தில் அவரை கொண்டு வந்து காட்டணுமே. இவ்வளவு நன்றி பறந்து பேசுறீங்களே, யாராவது வாய் திறக்கணுமே. என் சகோதரன் ஜெயலலிதா சொல்றாரு, மண்டல ஜெயலலிதா அப்படி சொன்னாதான் புரியும் உங்களுக்கு. அந்த சகோதரன் ஜெயலலிதா சொல்றாரு, அண்ணன் வந்து முடிவெடுத்துட்டியோ, முடிவு அப்பதான் சொல்றாரு, நீங்க முடிவெடுத்தா பிடிவாதமா இருப்பியோ. சகோதரர்களே, எல்லாமே திட்டமிடுதல் என்பதற்கு ஆதாரம்